வாங்க, 2 பேரும் இங்கேயே தங்கிக்குங்க. சரிங்கம்மா. பிடிச்சிருக்கா? சாக போற எங்களுக்கு தங்கறதுக்கு இவ்வளவு வசதியான வீட்டை கொடுத்துட்டு பிடிச்சிருக்கான்னு கேக்குறீங்களேம்மா. நீங்க என் தெய்வம்மா. உங்களுக்கு எப்படி கைமாறு செய்யறதுன்னு எனக்கு தெரியலம்மா. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயமும் பண்ணக்கூடாது. பொய்யோ திருட்டோ இருக்கக்கூடாது. என்ன? ஐயோ, என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? உங்க மனசு எவ்வளவு வெள்ளையோ அது மாதிரி என் கையை சுத்தமா. இது வரைக்கும் அந்த மாதிரி தப்பு பண்ணலம்மா. என் மனசு கோணமா நடந்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இனிமே கஷ்டங்கிறதே இருக்காது. சரிங்கம்மா. டாய்லெட் அந்த பக்கம் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. பாத்துக்கங்க. மா, அந்த கடவுள் புண்ணியத்துல தங்கறதுக்கு ஒரு நல்ல இடம் கிடைச்சிருக்குல்ல? என்னம்மா இது? உன்னை விரட்டிட்டு ஓடி வந்தானுங்கல்ல, ஆமா, அவனுங்க கிட்ட சுட்டது இது. ஐயோம்மா, அவங்க சொல்லிட்டு போனது கேட்டேல்ல? கொஞ்ச நாளைக்காவது அடக்கி வாசிமா. அடிப்போடி, நீ வேற. நீ சொல்றத சொல்லிக்கிட்டே இரு. பரமு, பரமு, நில்லு. எங்க வந்த? என் மகன் உயிரோட இருக்கான செத்து போயிட்டானு பார்க்க வந்தியா? அம்மா, நீ நியாயமான மனுஷனா இருந்தா நேர் வழியில வந்திருப்ப. நீ தப்பான மனுஷங்கிறதுனால புறவாசல் வழியா வந்திருக்க. தயவு செஞ்சு எங்களை நிம்மதியா இருக்க விடு. மறுபடியும் ஏதாவது மோசம் பண்ணிடாத. போயிடு, போயிடுப்பா. நீங்களும் அப்படி பேசுறீங்க? கனவுல கூட பரமுக்கு துரோகம் நினைக்காதம்மா நானு. ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பாட்டி, யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாது. புத்தி கிட்ட போச்சா உனக்கு? அம்மா, வயசானவங்கம்மா, இப்படி எல்லாம் பேசாத. இல்ல மாமா, புரியாம பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம குடும்பம் நிம்மதியா இருக்குன்னா அதுக்கு காரணம் மாமா தான், தெரியுமா? நீ என்னமா சொல்ற? பில் யார் கட்டினதுன்னு ரிசப்ஷன்ல கேட்டேன். சொன்னாங்களா? ராமநாதன் ஒருத்தர் கட்டினார் மேடம். சாரி மாமா, அப்பாக்கு இந்த மாதிரி ஆனதுனால ஏதோ ஆதங்கத்துல பாட்டி இப்படி பேசிட்டாங்க. எனக்கு புரியுதுமா. என்ன பண்றது? கோவம் வராம என்ன செய்யும்? பரம பெத்த தாய்மா இவங்க. நல்லா இருந்த பிள்ளைக்கு திடீர்னு இப்படி மாரடைப்பு வந்துருச்சுன்னு பெத்த மனசு துடிக்கத்தானமா செய்யும். நல்லா இருக்கா? 4000 ரூபாய்மா. என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி இந்த புடவை கொடுத்தானா? புடவை வாங்க மாட்டேன்னு இப்ப வாங்கிட்டு வந்திருக்க. அவருக்கு என்ன பிடிச்சிருக்குமா? ஏழையா இருந்தாலும் அழகான பொண்ணுடி. உன்னை எல்லாருக்குமே பிடிக்கும். உன் அழகு பிடிக்கும், உன் இளமை பிடிக்கும், உன் சிரிப்பு பிடிக்கும், அப்புறம் உன்னைய பிடிக்கும். அவன் தொட்டான்னா நீ கெட்டடி. வாய மூடுறியா? என்ன பேசுற நீ? நான் அவர் வீட்டுல தான் இருக்கேன். நான் என்ன வெளியிலயா இருக்கேன்? நான் இங்க இருக்கிறது அவங்க வீட்டுல எல்லாருக்கும் தெரியும். என்ன தொட்டாருன்னா அவர் தான் கெட்டாரு. வீடு வீடா பண்ட பாத்திரம் கழுவி துணி துவைச்சு வயசானது வக்கில்லாததெல்லாம் பார்த்த பார்வையை அலட்சியப்படுத்திட்டு தான் இப்போ இவ்ளோ தூரம் இங்க வந்திருக்கோம். இந்த இடத்த எப்படி தக்க வச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். இல்லம்மா, நான் என்ன நீ எதுவுமே பேச வேண்டாம். ஏன்னா எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நீ புத்திசாலி இல்ல. நான் உன் அளவுக்கு முட்டான்னு நினைச்சுக்கிட்டு தான் நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. நான் நெருப்புன்னு எனக்கு தெரியும். அது எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். ஓடி இவளே,
உன்ன மாதிரி அடாவடியா பேசின எத்தனையோ பொண்ணுங்க கடைசியில திக்கு தெரியாம போன கதை எனக்கு தெரியும். அவன் உன் மேல வெறும் மோகத்துல தான் இருக்கான். பாரு, நீ கொஞ்சம் இடம் கொடுத்த உன்னை எச்ச இலையா தூக்கி வெளியே போட்டுருவான். போதும், நிறுத்து. விட்ட பேசிட்டே போற. நாகராஜ் என் மேல ஆசைப்படுறாரு. அத நான் காதலா மாத்தி நான் என் வாழ்க்கையில செட்டில் ஆக போறேன். இனி வாழ்க்கையில ஓட முடியாது. இதுதான் என்னோட பிளான். நீ குறுக்க வராத. என்னது இது? கழுத்துல இருக்கிற தாலியை கட்டி கண்ணாடியில் மாட்டி வச்சிருக்கேன். அப்பா பார்த்தாருன்னா என்ன நினைப்பாரு? ஏன் இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? தாலி தாலின்னு சும்மா சொன்னா அது ஒரு புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவுல இருக்கிற புனிதமான சின்னம் ஆயிடுமா? உங்க தாலிய கழுத்துல சுமக்கிறவளுக்கு உங்க மேல மரியாதை வேண்டாமா? அவ மேல உங்களுக்கு நம்பிக்கை வர வேண்டாமா? அவளுக்கு துரோகம் பண்ணாம நீங்க இருக்க வேண்டாமா? நான் மண்டபத்திலே சாகரன்னு சொன்னேன். என் கழுத்துல தாலியை கட்டி என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தினம் தினம் என்ன சாகடிக்கிறீங்க. அந்த கயிறை இனிமே நான் என் கழுத்துல கட்ட மாட்டேன். கல்பனா ப்ளீஸ் கத்தாத. அப்பா கேட்டாருன்னா வருத்தப்படுவாரு. ப்ளீஸ் இத கழுத்துல போட்டுக்கோ. வாயை மூடுங்க. அப்பா அப்பான்னுகிட்டு நீங்க எனக்கு துரோகம் பண்ணுவீங்க. நான் கோவப்பட்டா அப்பா கோவப்படுவாரு, அப்பா வருத்தப்படுவாரு, அப்பா வேதனைப்படுவாருன்னு. இது என்ன கதை? என்ன பேசுற கல்பனா? நான் என்ன உனக்கு துரோகம் பண்ணு? ஏங்க, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? அந்த தைரியத்துல தான் அப்பாவே மாதிரி வந்து கேக்குறீங்களா? எனக்கு எல்லாம் தெரியும். கோயில்ல நீங்களும் வேதவள்ளியும் இனிமே பார்க்க கூடாதுன்னு நான் அவ்வளவு சண்டை போட்டேன். அதுக்காக அவளுக்கு ஒரு வீடு எடுத்து கொடுத்து கள்ள பொண்டாட்டியா வச்சிருக்கீங்க. கல்பனா, அறிவு கட்டத்தனமா பேசாத. அவ ஒண்ணும் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. நானும் அசிங்கமானவன் இல்ல. இது காத்துல வந்த செய்தியாவோ கற்பனையா வந்த செய்தியாவோ நான் சொல்லல. உண்மையான ஆதாரத்தோட சொல்றேன். எது உண்மை கல்பனா? எனக்கு புரியல. நிஜமாவே நான் சொல்றது உங்களுக்கு புரியல? கல்பனா, நான் எப்பவும் நல்லதை யோசிக்கிறவன், உண்மையை மட்டும் தான் பேசுறவன். தேவையில்லாம மத்தவங்க விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். என்னால மத்தவங்களுக்கு எந்த சங்கடமும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன். ஓஹோ, நீங்க அவ்ளோ யோகியனா? வேதவழி கூட ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள போய் ஏன் தாபம் போட்டீங்க? சாட்சியோட நிரூபிக்கவா? வேண்டாம், தேவையில்லாம டென்ஷன் ஆக்காத. இத பார்த்துட்டு டென்ஷன் ஆகுங்க.